Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson today section I would like to teach about நம்ம பார்க்குற தலைப்பு லிம்போசைட்ஸ். தமிழில் சொன்னால் லிம்போசைட்டுகள் தான். ஸோ லிம்போசைட்ஸ் கம் அண்டர் தி WBC ஒயிட் பிளட் செல்ஸினுடைய கீழே வரக்கூடிய தொகுதிகள் தான் லிம்போசைட்ஸ். ஸோ about 20 to 30% ஆஃப் த ஒயிட் செல்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ். ஒயிட் பிளட்ஸ் WBCயில் 20-30% 20 to 30% ஆஃப் த ஒயிட் பிளட் செல்ஸ். WBCயில் 20-30% வந்து லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் தே ஹேவ் இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நியூக்ளியஸ் ஃபில்லிங் மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ். சரிங்களா, முக்கால்வாசியான லிம்போசைட்டில் நியூக்ளியஸ் தான் என்டையராக ஃபில் ஆகிருக்கும். நியூக்ளியஸ் தான் அந்த செல்லில் லிம்போசைடுடைய பெரும் பகுதியை அதிக பகுதியை நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் வந்து ஆக்கிரமித்துள்ளது. சரிங்களா, ஃபில்லிங்னா ஆக்கிரமித்துள்ளது, பிடித்துள்ளது நியூக்ளியஸ். ஸோ திஸ் சரௌண்டட் பை லிட்டில் சைட்டோபிளாசம். ஸோ அந்த நியூக்ளியஸ் பக்கத்துலேயே அதை சுற்றி என்ன இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்கிறது. ஸோ த டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் ஆர் பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு வகையான லிம்போசைட் இருக்குது. வாட் ஆர் த டூ டைப்ஸ்? பி லிம்போசைட் டி லிம்போசைட். இதில் பி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது போன் மேரோலேருந்து வரும். ஸோ திஸ் பி லிம்போசைட் டெவலப்டு இன் இன்சைட் த போன் மேரோவில் டெவலப் ஆகும். ஓகே, சேம் டைம் T lymphocyte. So this B is abbreviated from B. T means arises from thymus gland. Thymus. Okay. So B lymphocyte, T lymphocyte. B lymphocyte arises from bone marrow. T lymphocyte arises from thymus. Okay. So the two main types of lymphocytes are B lymphocyte and T lymphocyte. So both these are produced in the bone marrow. சரிங்களா, ஆனால் இதனுடைய ப்ரிமிட்டிவ் செல்ஸ் பி செல்லாகவும் டி செல்லாகவும் மாறுவதற்கு முன்னாடி அந்த ப்ரிமிட்டிவ் தொடக்க செல்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி செல்ஸ் வந்தீங்கன்னா போன் மேரோ. சரிங்களா, எலும்பு மஞ்சள்னு தமிழ் சொல்ல போன் மேரோலிருந்து தான் ஸோ டி செல்லு பி செல் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ இம்மெச்சூராக ப்ரொடியூஸ் ஆகுது, முதிர்ச்சி பெறாத செல்களாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சம் ஆஃப் த செல்ஸ் செட்டில் இன் தி போன் மேரோ. ஸோ அந்த இம்மெச்சூர் செல்ஸில் சிலது வந்து போன் மேரோலையே ஸ்டே பண்ணி ஸோ பி செல்லாக மாறிடும். ஸோ சம் ஆஃப் தெல்ஸ் லீவ் ஃப்ரம் த போன் மேரோ. சில செல்கள் போன் மேரோலேருந்து வெளியே வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி பிளட்லேருந்து மூவ் ஆகி தைமஸுக்குள்ளே போந்து ஸோ தைமஸ் டிபெண்டன்ட் செல் தைமஸ் சார்ந்த டி லிம்போசைட்டாக மாறிடும். பட் பி செல் டி செல் போத் ஆர் produced by bone marrow. Okay, both cells are produced in the bone marrow. So B lymphocyte, that means B cells stay in the bone marrow. அது ஏற்கனவே சொன்னேன். அந்த பி செல்ஸ் அப்படிங்கிறது போன் மேரோலேயே ஸ்டே. போன் மேரோ தான் நார்மலாக ஒரு பிரைமரி செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் ஒரு சில செல்ஸ் அங்கேயே தங்கி அதை பி செல்லாக மாறும். அந்த பி செல் வந்து போன் மேரோலேயே ஸ்டே பண்ணிக்கும். ஸ்டே இன் த போன் மேரோ அன்டில் தே மெச்சூர்னா ஸோ அந்த செல்கள் மெச்சூரான பி செல்லாக மாற வரைக்கும் ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கும். ஸோ தென் தே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் அரவுண்ட் த பாடி. அதற்கடுத்து நம்ம உடல் முழுவதும் அந்த பி செல் சுற்றி வருகிறது. ஸோ சம் ரிமைன் இன் த பிளட். ஸோ ஒரு சில போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆன அந்த பிரைமரி செல்ஸ் அந்த இயர்லி செல்ஸ் ஓகே பிளட்டில் இருக்கும். ஸோ while others are accumulated the lymph nodes and spleen. ஸோ அதில் ஒரு செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஒரு சில பி செல்ஸ் வந்து பிளட்லேயே தங்கிக்கும். ஒரு சிலது அக்குமுலேட்னா தங்குதல். எங்கே தங்குதுன்னா லிம்ப் நோட்ஸ்லையும் ஸ்ப்ளீன்லையும் போய் தங்கிக்கும். இல்லைங்களா, ஸோ பி செல் மெச்சுரேஷன் என்டையர் மெச்சுரேஷன் ஃபவுண்ட் இன் தி போன் மேரோ தென் என்டர் இன் டு பிளட். சம் ஆஃப் த பி செல் ஸ்டே இன் தி பிளட். ஸோ கொஞ்சம் பி செல் வந்து பிளட்லேயே தங்கிடும். ரெஸ்ட் ஆஃப் த பி லிம்போசைட் மூவ் டு ஸ்ப்ளீன் அண்டு லிம்ப் நோட்ஸ். ஸோ அந்த பயிற்சி பெற்ற மெச்சூர் பி லிம்போசைட் ஒரு சிலது லிம்ப் நோடில் தங்கிக்கும், இணைநீர் முடிச்சில் தங்கிக்கும். சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்டே இன் தி ஸ்ப்ளீன். ஒரு சிலது மண்ணீரில் போய் தங்கிக்கும்.
ஸோ டி லிம்போசைட்டாக வராது அந்த பிரைமரி செல்ஸ் வந்து, சரிங்களா? அந்த பிரைமரி செல்ஸ் போன் மேலே ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஒரு 100 செல் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஒரு 50 செல்ஸ் வந்து, ஸோ இது வந்து போன் மேரோ. ஸோ இதில் இந்த மாதிரி நிறையா செல்கள் வருது, லாட் ஆஃப் செல்ஸ். இதில் சில செல்கள் போன் மேரோலையும் ஸ்டே பண்ணிக்கும். ரெஸ்ட் ஆஃப் த பிரைமரி செல்ஸ் மூவ் இன்ட்டு பிளட். அது வந்து பிளட்டுக்குள்ளே மூவ் ஆயிரும், பிளட்டுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ தென் ரீச்சஸ் த தைமஸ். அதுக்கடுத்து என்ன ஆயிரும், அக்குமுலேட்டட் இன் த ஓகே. ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேருந்து போன் மேரோவிலேருந்து என்ன ஆயிரும், லீவ் ஆகி தைமஸ்குள்ளே போயிடும். தைமஸ்குள்ளே போன பிற்பாடு தைமஸ் எஜுகேட் டு த இம்மேச்சர் லிம்போசைட்ஸ். ஸோ அதுக்கு வந்து எஜுகேஷன், கல்வி கற்பித்து கொடுக்கும். ஹவு டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பேத்தோஜன். கிருமிகளுக்கு எதிராக எப்படி வந்து எகெயின்ஸ்ட்டை நம்ம சண்டை போடணும்னு சொல்லி தைமஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ அப்படி பயிற்சி பெற்ற மெச்சூர் லிம்போசைட் அதர்வைஸ் கால்ட் அஸ் டி லிம்போசைட். அவ்வாறு முதிர்ச்சி பெற்ற அந்த செல்களை என்ன சொல்லணும், தைமிக் செல்களை டி செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டி லிம்போசைட் லீவ் த போன் மேரோ. இந்த டி லிம்போசைட் அதாவது பிரைமரி செல்ஸ் லீவ் ஃப்ரம் த போன் மேரோ, மெச்சூர் இன் தி தைமஸ் gland. ஓகே. ஸோ ஒன்ஸ் மெச்சூர் டி செல் ஆல்சோ அக்குமுலேட் தி சேம் ஏரியா ஆஃப் த பாடி எஸ் பி செல்ஸ். ஸோ அதே மாதிரி டி லிம்போசைட் தைமஸ்லேருந்து லீவ் ஆகி, மெச்சூர் டி லிம்போசைட் லீவ் த தைமஸ்லேருந்து வெளியே வருது. மெச்சூர் டி லிம்போசைட் என்ன பண்ணும், தைமஸ்லேருந்து வெளியே வந்து அக்குமுலேட்டட் எங்கே போய் ஸ்டே பண்ணுது, அக்குமுலேட் எங்கே தங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஏரியா ஆஃப் த பாடி ஆஃப் த பி செல் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணுது, ஸ்ப்ளீனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிம்ப் நோட், இந்த மாதிரி ஏரியாவில் பி செல் ஸ்டே பண்ணுது இல்லைங்களா? ஸோ எஸ்ஹெச் லைக் அதே மாதிரி தான் டி செல்லும் போன் மேரோ, லிம்ப் நோடு, ஸ்பீன் இந்த மாதிரி இதில் வந்து மெச்சூர் ஆகி பயிற்சி பெற்று அங்கே வந்து தைமஸில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இம்யூனோ காம்படேட்டிவ் செல்லாக மாறி ஸோ ஸ்ப்ளீன்லேயும் ஸோ லிம்ப் நோட்லேயும் வந்து ஸ்டே பண்ணிக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ லிம்போசைட் ஹேவ் ரிசப்டார் ப்ரோட்டீன் அண்ட் தேர் சர்ஃபேஸ். இந்த லிம்போசைட்டில் பார்த்தீங்கன்னா டி லிம்போசைட், பி லிம்போசைட் ரெண்டுலேயுமே ரிசப்டார் ப்ரோட்டீன், சரிங்களா? ஸோ ரிசப்டார் ப்ரோட்டீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உணர்வேற்பி புரதங்களை வச்சிருக்குது. லிம்போசைட்டினுடைய சர்ஃபேஸில் மேற்பரப்பில் உணர்வேற்பி புரதங்கள் காணப்படுகிறது. ஓகே. ஸோ when receptor on a B cell bind with the antigen, அந்த இப்போ பார்த்தீங்கன்னா லிம்போசைட் 2 வகை இருக்குங்களா, பி லிம்போசைட், டி லிம்போசைட். இப்போ நம்ம பி லிம்போசைட் எடுத்துக்கலாம். ஸோ பி லிம்போசைட்டுக்கு மேலே காணப்படக்கூடிய அந்த ரிசப்டார் பைண்ட் வித் ஆன்டிஜன். ஸோ அந்த ரிசப்டார் வந்து கிருமிகளோட, நோய் தொற்று கிருமிகள் அல்லது நோயூக்கிகள் அல்லது பேத்தோஜனோட போய் ஜாயிண்ட் ஆகுது, அந்த ஆன்டிஜனோட இணையுது. ஸோ பி செல் பிகம் ஆக்டிவேட்டட். அப்படி இணைஞ்சதுக்கு பின்னாடி ஸோ அந்த பி செல் வந்து ஆன்டிஜனோட இணைஞ்சதுக்கு பின்னாடி பி செல் வந்து ஆக்டிவேட் ஆகுது, செயல்பட ஆரம்பிக்கிறது. அண்ட் டிவைட்ஸ் ரேபிட்லி. டிவைட்ஸ்னால் பிரிது ரேபிட்லி வேகமாக உடைந்து பிரிகிறது. ஃபைனலி ப்ரொடியூஸ் பிளாஸ்மா செல்ஸ், சரிங்களா? ஸோ அந்த ஆக்டிவேட்டட் பி லிம்போசைட் வந்து டிவைட் ஆகுது, கடைசியில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, பிளாஸ்மா செல்களை உற்பத்தி செய்கிறது. ஸோ பிளாஸ்மா செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. ஸோ அந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் ஃபைனலி ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் கால்ட் வாட், ஆன்டிபாடி. கடைசியில் ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணுது. சம் ஆஃப் த பி செல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. ஆனால் ஒரு சில பி செல்ஸ் வந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணது, ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவது கிடையாது. நாட் ஆல் த பி செல் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. ஸோ நம்ம உடம்புக்கிற எல்லா பி செல்லும் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் பிகம் மெமரி செல்ஸ். ஸோ அதில் ஒரு சில பி செல்ஸ் வந்து நினைவு செல்களாக, நினைவு திறன் கொண்ட செல்களாக, மெமரி செல்களாக மாறுகிறது. இப்போ ஒரு 100 பி செல்ஸ் இருக்குதுன்னா ஸோ அதில் 70 செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல்லாக மாறி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ரிமைனிங் 30 செல்ஸ் சேஞ்ச் இன்ட்டு ஆர் கன்வெர்டட் இன்ட்டு மெமரி செல்ஸ், நினைவு செல்களாக. அதாவது ஒரு ஃபைட்டிங் மெக்கானிசம் நடக்கும்போது எப்படிலாம் நடந்தது,
பேத்தோஜனை வந்து பி லிம்போசைட் கில் பண்ணுது இல்லைங்களா, அப்போ என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த மெமரி செல்லில் பதிவாகி விடுகிறது. கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி பதிவாயிரும். ஸோ த செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த மெமரி செல்ஸ் தான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்குகளுக்கு மிக முக்கிய காரணமாகிறது. ஸோ அதே சேம் ஆன்டிஜன் எகெயின்ஸ்ட் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது மிக ஸ்பீடாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்படி செகண்டரி இம்யூன் என்ன பண்ண ஃபைனலாக அழிச்சிடும். ஸோ T lymphocytes do not produce antibody. So once again, don't forget, remember it. T lymphocyte, that means thymic lymphocyte, does not produce antibody. சரிங்களா, T lymphocyte என்ன பண்ணாது, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ பட் தே ரெகனைஸ் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். இது வந்து எதையை கண்டுபிடிக்கும்னா ஆன்டிஜன் வழங்கும் செல்களை கண்டுபிடிக்கிறது. ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அல்லது ஆன்டிஜன் வழங்கும் செல்கள் அப்படின்னா அது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்கள் என்ன பண்ணும்னா, அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம பாடிக்குள்ள மைக்ரோப்ஸ், அதாவது பேத்தோஜன், அதாவது கிருமிகள் உள்ளே வந்துச்சுன்னா அவைகளை பிடிச்சு சில கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணி அவைகளை வந்து பதப்படுத்தி அந்த செல்கள் தன்னுடைய சர்ஃபேஸ் ரீஜியனில் ஒட்ட வச்சுக்கும். அப்படி ஒட்ட வச்சுட்டு சுற்றிட்டே இருக்கும். ஸோ வென்எவர் மீட் தி அதர் இம்யூன் செல்ஸ். ஸோ அவைகள் வந்து அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்கள், ஆன்டிஜனை வழங்கக்கூடிய செல்கள் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வேறு செல்களை, மற்ற லிம்போசைட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ மற்ற WB செல்கள் அவைகளை சந்திக்கும் போது தன்னிடம் உள்ள அந்த ப்ராசஸர் ஆன்டிஜன் அவைகிட்ட வழங்கிடும். ஸோ வழங்குறதுனால அதுக்கு பேர், ஒரு பொருளை மற்றொரு கொடுக்கறனால ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லும். அப்போ இது ஆன்டிஜனை பிடிச்சு ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்தி மற்றொரு சரிங்களா அதர் WB செல்கிட்ட கொடுக்கறனால ஆன்டிஜனை ப்ரெசன்ட் பண்ணுது, கிஃப்டாக கொடுக்குது. அப்படிங்கிறனால அது ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆன்டிஜனை கொடுக்கிறது. ஸோ அப்போ இந்த T லிம்போசைட் வந்து எதையை கண்டுபிடிக்கும்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லுக்கு மேலே காணப்படக்கூடிய அந்த மைக்ரோப்ஸை கண்டுபிடிச்சு அதை மட்டும் அழிக்கக்கூடியதான் ஸோ இந்த T லிம்போசைட். ஸோ த 2 இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் T செல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா T ஹெல்பர் செல்ஸ் அண்டு கில்லர் செல்ஸ். அதாவது தமிழில் சொன்னால் உதவி செய்யும் T செல்கள், கில்லர் T செல்ஸ். சரிங்களா, கொல்லும் தன்மை கொண்ட T செல். கொல்லும் T செல்கள், உதவி செய்யும் T செல் ரெண்டாக பிரிக்கலாம். ஹியர் ஹெல்பர் T cells release a cytokine. சரிங்களா, that cytokine actually activate B cells. அப்போ B லிம்போசைட் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது சைட்டோகைனும் கூட. ஓகே, ஸோ ஹியர் the killer cells, next second importance is killer cells. Killer cells move around the body. நம்ம உடல் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கும். Destroy the cells which are damaged or infected. நம்ம உடம்புல எந்தெந்த செல்லாம் பாதிப்புற்று இருக்கிறதோ இல்லை நோய் கிருமியினால் தாக்கப்பட்டிருக்குதோ ஸோ அந்த செல்களை கில்லர் T cells வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். சரிங்களா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த செல்ஸ், இந்த செல்களை தவிர ஸோ நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் ஆல்சோ டெஸ்ட்ராய் த ஃபாரின் செல்ஸ். நம்ம உடம்புல ஃபாரின் செல்ஸ்னால் கிருமிகளாக இருக்கக்கூடிய அயல் பொருளாக இருக்கக்கூடிய நிறைய செல்ஸ் இருக்குங்களா, ஸோ அவைகளை வந்து இந்த மோனோசைட்டு நியூட்ரோஃபிலும் பேகோசைட்டோசிஸ் செல் விழுங்குதல் என்ற நுட்பத்தை பயன்படுத்தி அழிக்கிறது. சரிங்களா, ஸோ மோனோசைட்ஸ் when they mature into large cells. இதில் WBCனுடைய ஒரு டைப்பு மோனோசைட்ஸ், அது வந்து என்ன ஆகுதுன்னா மெச்சூர், முதிர்ச்சி அடைகிறது, இன்ட்டு லார்ஜ், பெரிய செல்களாக மாறுது. அதுக்கு பேர் தான் மேக்ரோ. இது வந்து 1 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேங்களா, மோனோசைட் டெவலப் இன்ட்டு மேக்ரோபேஜஸ், இம்பார்ட்டன்ட் 1 மார்க், நோட் இட். ஸோ மோனோசைட் டெவலப் இன்ட்டு லார்ஜர் செல். வாட் இஸ் a larger cell? மேக்ரோபேஜ். ஸோ திஸ் மேக்ரோபேஜஸ் பெர்ஃபார்ம் பேகோசைட்டிஸ், அதுதான் வந்து செல் விழுங்குதல், அதாவது கிருமிகளை பிடிச்சி அப்படியே விழுங்குதல். சரிங்களா, என்கல்ஃப்னு சொல்லும். அதனால் மேக்ரோப் வந்து பேகோசைட்ஸ் ப்ராசஸ். ஸோ எனி ஃபாரின் ஆர்கானிசம், எந்த வேற்று உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, கிருமிகளாக இருந்தாலும் சரி அழித்து விடுகிறது. ஹியர் டென்ட்ரிட்டிக் செல்கள்ஸ். சரிங்களா,
டென்ட்ரிட்ரி செல்கள். ஸோ டென்ட்ரிட்ரிக் செல்கள் அப்படின்னா என்பது dendritic cells are because covered with long. So dendritic cells are called because of ஏன் dendritic செல்னு சொல்லணும்னா லாங் நீளமானது, தின் மெம்பரேன் எக்ஸ்டிங்ஷன், சரிங்களா, மெல்லிய சவ்வின் நீட்சிகள், தின் மெம்பரேன் எக்ஸ்டிங்ஷன், சரிங்களா, மெல்லிய சவ்வின் நீட்சிகளால் சூழப்பட்டுள்ளது. ஸோ டென்ட்ரிட்டிக் செல்லுங்கிறது லாங் நீளமாக இருக்கிறது, தின் மெம்பரேன் எக்ஸ்டிங்ஷன் மெல்லிய சவ்வினுடைய நீட்சியால் சூழப்பட்டுள்ளது. ஸோ தேட் ரிசம்பிள்ஸ் இது யாருமா இருக்குன்னா டென்ட்ரைட்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ், சரிங்களா. நர்வ் செல்ஸில் டென்ட்ரைட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டென்ட்ரைட் நீட்சியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்த டபிள்யூபிஸில் இருக்கக்கூடிய சில செல்கள் இருக்கிறனால டென்ட்ரிட்டிக் செல்னு பேர் மாற்றிட்டோம். த செல்ஸ் ப்ரெசன்ட் த ஆன்டிஜன், இதில் இந்த செல்களை பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் இருக்கும். இது யார் கொடுக்குது, டி ஹெல்பர் செல்லுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு டென்ட்ரிட்ரிக் செல் அப்படிங்கிறது ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்னு சொன்னோம், ஆன்டிஜனை வழங்கக்கூடிய செல்கள். இது வந்து ஆன்டிஜனை டி ஹெல்பர் செல்லுக்கு கொடுத்துருது. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் டென்ட்ரிட்ரிக் செல்ஸ் நம்மளுக்கு தெரியும், தெரிந்தது. ஓகே, தட் ஆர்ஸ் லாங்கர்ஹான்ஸ், இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் இடையீட்டு செல்கள், மைலாய்டு, லிம்பாய்டு செல்ஸ். 1 mark question or 2 mark. Okay, so Langerhans செல்ஸ்கள், interstitial இடையீட்டு செல்கள், மைலாய்டு and lymphoid cells. These are all what? 4 important dendritic cells. First of all, we could see the pluripotent stem cells. பகுதி திறன் கொண்ட தண்டு செல்கள். pluripotent stem cells என்னது, பகுதி திறன் கொண்ட தண்டு செல்கள், சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலாய்டு ப்ரோஜெனிட்டார், சரிங்களா. மைலாய்டு ப்ரோஜெனிட்டர் அப்படின்னா தசை சார்ந்த செல்களின் ஆரம்ப நினைவு, சரிங்களா. லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டர் நிணநீரிய செல்களின் ஆரம்ப நிலை, சரிங்களா. தசை சார்ந்த செல்களின் ஆரம்ப நிலை. இது வந்து லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டர், தமிழ் என்ன சொல்லுவோம், நிணநீரிய செல்களின் ஆரம்ப நிலைன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு சில செல்கள் என்ன ஆயிரும், எரித்ராய்டு ப்ரோஜெனிட்டர், அதாவது தமிழில் சொன்னால் சிவப்பணு செல்லின் ஆரம்ப நிலைன்னு சொல்லுவோம். மைலாய்டு செல்ஸ் வந்து அடுத்து என்னவா மாறுது, எரித்ராய்டு ப்ரோஜெனிட்டார், சிவப்பணு ஆரம்ப நிலையாக மாறுது, அது எரித்ரோசைட்டாக மாறிடும். அதே மாதிரி மைலாய்டில் அடுத்தது வந்து என்னாகும், டபிள்யூபிசி வகையாக மாறுது, சரிங்களா. ஸோ பேசோஃபில்லாவும் மாறும், பிளேட்லெட்டாகவும் மாறுது, இயோசினோஃபில்லாவும் மாறுது, சரிங்களா. நெக்ஸ்ட் அதே ப்ளூரிபோட்டன் செல்ஸ் வந்து வேறு என்ன பார்த்தா லிம்பாய்டாக மாறுது, லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டார். லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டினா நிணநீர் செல்களின் ஆரம்ப நிலை ஃபஸ்ட்டாக மாறுது இதில். ஸோ சம் ஆஃப் த செல்ஸ் சேஞ்ச் இன்ட்டு பி செல், பி லிம்போசைட்டாக மாறுது, சில டி செல்லாக மாறுது, சரிங்களா. ஸோ இதில் இந்த ப்ளூரிபோட்டன் ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு சில செல் என்னவா மாறுதுன்னா கிரானுலோசைட், மோனோசைட் ப்ரோஜெனிட்டராக மாறுது. துகள் சார்ந்த மோனோசைட் செல்களின் ஆரம்ப நிலை, துகள் சார்ந்த செல்களின் ஆரம்ப நிலை, சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ த கிரானுலோசைட் மோனோசைட் ப்ரோஜெனிட்டார் வந்து நியூட்ரோஃபில்லாகவும் மாறும், மோனோசைட்டாகவும் மாறும், டென்ட்ரிட்ரிக் செல்களாகவும் மாறும், சரிங்களா. இதில் மோனோசைட் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு மேக்ரோபேஜஸ். இதில் என்னாச்சு, ஸோ நியூட்ரோஃபில், மோனோசைட், டென்ட்ரிட்ரிக் செல் 3 காமனாக வந்துடும். இதுலேருந்து கிரானுலோசைட் மோனோசைட் ப்ரோஜெனிட்டாலேருந்து வந்துடும் இதில், சரிங்களா. மேக்ரோபேஜஸ் சேஞ்ச் இன்ட்டு மேக்ரோபேஜ், மோனோசைட் வந்து மேக்ரோபேஜாக மாறிடும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடே டாபிக். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங், தேங்க்யூ.